மாலையில இந்த பாட்டு வருது. கயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்கம் சங்கம் சார்ந்தவரே. கயவுடையோர் எல்லாரும் சன்மார்க்கம் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே அப்படின்னு வருது. சன்மார்க்கங்கிறது 4 மார்க்கத்துல முதல்லயே ஐயாவுக்கு முன்ன வந்த மார்க்கம் சன்மார்க்கம். மாணிக்க வாசகர் மார்க்கம் வந்து சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க. அப்ப ஐயா அதுக்கு மேல போறாங்க. அதுல ஒன்றும் கிடைக்கல, அது வெளி வரைக்கும் தான் போக முடிஞ்சிச்சு. அதனால அதுக்கு மேல போறதுக்கு தான் ஐயா முழுமைக்கு இந்த மெய் உடல் பெறணும்னு சொல்றீல, அதுக்கு போறதுக்கு தான் கேட்கிறாங்க. இப்ப மாணிக்க வாசகர் என்ன அடைந்தாருன்னு ஐயா சொல்றாங்க. எந்த அருளாளர்களும் இதுவரை நான் இன்னது அடைந்தேன் என்று அவர்கள் வாய்ப்பட சொன்னது இல்லை. யாரும் சொல்ல, எந்த நூல்ல வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. சொல்ல பெரிய புராணத்துல சொல்லியிருக்கையா அப்படின்னா, பெரிய புராணத்தை அவர் கதை எழுதுறாரு. எழுதுறவரே மங்களம் சுபமங்கலம்னு முடிக்கிறதுக்கு அந்த கதை முடிச்சு வைக்கிறாரு. ஒவ்வொரு கதையும் அந்த 63 கதையும் முடிச்சு வைக்கும் பொழுது மங்களமா முடிச்சு வைக்கணுமோ இல்லையோ, அதுக்கு அப்படி போய் அப்படி சேர்ந்தாருன்னு முடிச்சு வைப்பார். அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல. இப்ப மாணிக்க வாசகர் அடைஞ்ச நிலையே மாணிக்க வாசகர் சொல்லல. இப்ப வள்ளலார் தான் சொல்றார் மாணிக்க வாசகர் என்ன ஆனாரு தெரியுதா, என்ன ஆனாருன்னு சொன்ன பாட்டு தெரியுதா, என்ன ஆனாருன்னு பாட்டு சொல்ல. மகாதேவ மலையிலே வருதே, வெளியிலையும் வருத. இதுல வான்கலந்த மாணிக்க வாசக 4 பேரை பத்தி பாடுறாருல, 4 பத்தி பாடுறாங்க. அது முதல் 4 திருமுறையில இருக்கு, 4ஆம் திருமுறையில இருக்கு. அப்ப மாணிக்க வாசகரை பத்தி பாடும்பொழுது என்ன சொல்றாரு, வான்கலந்த மாணிக்க வாசகன் வான்சகத்தை நான் கடந்து பாடுங்க அப்படின்னு பேசுறாரு. பாட்ட புழுக்கள் நான் சொல்லிட்டு போல நேராக. அதனால மாணிக்க வாசகர் எதத்துல கலந்தாரு, வானில் கலந்தார். வானுங்கிறது என்ன, வெளி. இந்த வானில் கலந்தத மகாதேவ மாலையில இன்னும் விளக்கமா கொண்டுறார். மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே அப்படின்னு பேச. வாதவூரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, மெய் உணர்ந்தவர். மலை மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே அப்படின்னு பேசுறாரு. அப்ப சுத்த வெளியானது மாணிக்க வாசகர். ஐயாவும் கொஞ்ச காலம் வெளியாகி இருந்தாரு, வெளியே ஆனா இவர்கள் எல்லாம் கலந்தார்கள். ஐயா ஆனார். ஒன்று ஆகுவதற்கும் ஒன்றில் கலப்பதற்கும் வித்தியாசம் தெரியணும். ஏன்னா சன்மார்க்கங்கிறது சும்மா அப்படி முனப்பில் மேய்ஞ்சுட்டு போறது இல்லை. உள்ள வரைக்கும் அதுல போய் நுழைஞ்சு ஆய்ந்து கவி பிடிக்கிறது. அதனால கலந்தது வேற, ஆனது வேற. இப்ப பால் ஆகுறது வேற, பால்ல போய் கலக்கிறது வேற. புரியுதுங்களா? இந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரியும். பால் ஆகிறது வேற, பால்ல போய் கலக்கிறது வேற. அவர் வான் கலந்தார். ஆனா வள்ளலார் வான் கலக்கல, வான் ஆனார். வானமே அந்த வெளியாகவே ஆனார். பாட்டு எப்படியா சொல்ற, வெளியானார்னு அவர் சொல்லியிருக்காரா, அடுக்காரா சொல்லியிருக்காரு. பார்த்த பாட்டை சொல்ற ஆனாருங்க. என்ன சொல்றாரு, மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன், முன் செய்து கொண்டதும் இங்கனும் கண்டீர். கொஞ்ச நாள் வள்ளலார காணோம், எங்கேயோ போய்த்தாருன்னு சொல்லி தேடுனாங்க. அந்த 74க்கு முன்ன ஒரு 5-6 மாதம் ஆளையே காணும். உடனே வேலாயுத மொழியார் கடிதம் எழுதுறாரு. கடிதத்துல இருக்கு இந்த பதிவு, வரலாற்று பதிவு கடிதத்துல இருக்கு. சன்னிதானம் என்ன ஆனாரு, என்னென்னமோ பேசிக்கிடுறாங்களே, எங்க போனாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருத்தருக்குன்னு தெரியாது. இப்ப இவர் இந்த பாட்டுல பதிவிடுறாரு, மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே. மண் செய்து கொண்ட சன்மார்க்கம்னா நிலைத்த சன்மார்க்கம்னு அர்த்தம். நிலைத்திருக்கும்படியாக செய்து கொண்ட சன்மார்க்கம்.
மற்ற மார்க்கம் எல்லாம் இன்னைக்கு இருந்துட்டு போறது மாதிரி வரும். ஆனா சன்மார்க்கம் நிலைத்து எங்கென்றும் அழியாது இருக்கக்கூடியது. அது உலகம் முழுக்கனுக்கும் உள்ளது. இன்னாருக்குன்னு சொல்றதுக்கு இல்லாது. அதனால அது மண் செய்து கொண்ட சன்மார்க்கம். மண்ணுன்னா 2 சுழி இன்னு போட்டு எழுதியிருப்பாங்க. 3 சுழி இன்னு போட்டா மண்ணுன்னு அர்த்தம். 2 சுழி இன்னு போட்டா நிலைத்தேன்னு பொருள். அதனாலதான் மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். அந்த வான் நானே. இப்ப வான் என்ன செஞ்சது? அதை செஞ்சாதான் உங்களுக்கு அப்படி எப்படி செஞ்சாருன்னு அர்த்தம். இந்த வான் என்பது வெளி எல்லாவற்றையும் தன்னுள்ளே வைத்திருக்கிறது. எல்லா அண்டங்களும் அதுக்குள்ளதான் இருக்கு, வெளிக்குள்ளதான் இருக்கு. எல்லா உயிரும் எத்தனை உலகங்களும் எல்லாம் இந்த வெளிக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? ஆக வெளிதான் பஞ்சபூதங்களிலே பெரியது. அடுத்தது வாங்க, இந்த வெளி எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிறது. இதுதான் நீங்க சிந்திச்சு பார்க்கணுங்க. இந்த வெளி எல்லாவற்றையும் தன்னுக்குள்ள வச்சிருக்கு. எல்லாவற்றுக்குள்ளேயும் வெளி இருக்கிறது. நீருக்குள்ளேயும் இருக்குது, நம்மளுக்குள்ளேயும் இருக்குது, நெருப்புக்குள்ளேயும் இருக்குது, எல்லா ஏகத்துக்குள்ளேயும் வெளி இருக்கு. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. என் பேஜையில சொன்னாங்க வெளி இருக்குதா தெரியுதா தெரியாதுன்னு சொன்னாங்க. இது தெரியாது, ஆனா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளிக்குள் எல்லா உலகமும் இருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளேயும் வெளியும் இருக்கிறது. இப்ப இவர் என்ன ஆனாரு? எல்லாமும் ஆனார். திருக்காப்பிடுகடையில என்ன வார்த்தை கொடுக்குறாங்க? நான் இந்த உடம்பில் இருந்து இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்ளுவேன். இதுதான் மெய்யுடல் என்பது. மெய்யுடல் என்பது இறை எத்தன்மையோ. அப்ப இறைவன் தான் எல்லா உயிருமா இருக்கான். இந்த இறைவி என்ன நிலையோ அந்த நிலையை அடைவது, அதுவாக ஆவது. அந்த இறை எதுவோ அதுவாக ஆவதுதான் மெய் பெறுவது, மரணமிலா பெருவாழ். எல்லாமாக வாழ்வது அதான் பெருவாழ். அதுக்கு இறப்பெல்லாம் இல்லை. எப்படி? அதான் வாழ்ந்துகிட்டே இருக்க. இப்ப ஆன்மாவுக்கு இறப்பு இல்லை, தெரியுமில்ல? ஆன்மாவுக்கு இறப்பு இல்லை. இல்ல, ஆன்மா செத்து போகாது, அது அப்படியே தான் இருக்கா. இந்த உடம்புல இருந்து வேற உடம்புக்கு போகும். இந்த உடம்புல இருந்து வேற உடம்புக்கு போகும். இதெல்லாம் நம்ம பழைய அருளாளர்கள் பாடியிருக்காங்கல்ல. மாணிக்கவாசகர் பாடியிருக்காருல்ல, அருணகிரிநாதர் பாடியிருக்காருல்ல, தெரியுமில்ல? மாணிக்கவாசகர் என்ன பாடுறாரு? புல்லாகி பூடாகி புழுவாய் பரவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ளசுரராய் தேவராய் முனிவராய் எல்லாரை நின்று இச்சாவர சங்கமத்தும் எல்லா விறப்பும் பிறந்தடைத்தேன் பெறுவாரே அப்படின்னு புலம்புறாரு அருணகிரிநாதரே. அதுக்கு மேல அவரு போறாரு. எழுகடல் மணலே அளவிடற் கதிகம் எனதிடர் விரவி அவதாரம். எழுகடல் மணலையே எண்ணிவிடலையா, என் இடர் விரவியே எண்ண முடியலையே. ஒருதாய் இருதாய் பல கோடியதாய் இதுவே தருணம் விளைவாய். எத்தனை தாய்க்கு நான் பிறக்கிறது? இந்த உடம்பை எத்தனை எப்படி எப்படியெல்லாம் தின்னுச்சு. எரிபுரி மரளி கழுகோடு நரியும் எரிபுரி மரளி கமலனும் மிகவும் அயர்வார். இந்த உடம்ப நெருப்பு தின்னுச்சு, பூமி தின்னுச்சு, கழுகு தின்னுச்சு, நரி தின்னுச்சு, படைச்ச பிரம்மனா அழுத்து போன ஐயா. அருணகிரிநாதர் டாக்குமெண்ட் இது. கழுவோடு நரியும் எரிபுரி மரளி கமலனும் மிகவும், கமலன்னா பிரம்மன், கமலனும் மிகவும் அயர்வான அழுத்து போயிட்டான். அதனால இப்படி பிறப்பு வந்துகிட்டே இருக்கான். ஆன்மா இருக்கான், ஆன்மாவுக்கு அழிவில்லை. அதனால இந்த இறைவன் எல்லாமாய் இறைவன் ஆகும் பொழுது அந்த ஆன்மா அந்த நிலைக்கு இறைவனுக்கு அழிவில்லை. எல்லா நிலையுமாக எல்லாமா ஆகிறதுக்கு தான், எல்லாத்தையும் கலக்கிறது இல்ல, எல்லாமா ஆகுவதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. அதுதான் இந்த மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து எண்டது சிற்றம்பலத்தே எந்தை அருள் பெறுமின். இந்த எண்டதுன்னா என்ன அர்த்தம்னா, சில வார்த்தைகள்ல கொஞ்சம் வில்லங்கமா இருக்கும், பொருள் தெரியாது.
எண்டகுன்னு போட்டிருக்காருங்க. என்னடா அர்த்தம்னா எண்ணுதற்கு அறிய அப்படின்னு அர்த்தம். எண்டது சிற்றம்பலத்தே, அது எண்ணி கண்டுபிடிக்க முடியாது சிற்றம்பலத்தை. அது என்ன 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 விளைவு கொண்டுகிட்டே இருக்கும். எண்டது சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமின், எந்த யாரு அருள் பெருஞ்சோதி எங்க அவன் அருள் வந்துட்டுனா சிற்றம்பலத்துல எந்த அருள் பெருமின், அதான் எந்த அருள் பெருமின்கிறார். சிற்றம்பலத்திலே அருள் பெருஞ்சோதி அருள் பெற்றால் எந்த அருள் பெருமின் இரவாத வரம் பெறலாம். மெய் மெய்ன்னு சொன்னீல, அதான் எந்த அருள் பெருமின் இரவாத வரம் பெறலாம். இன்பம் பெறலாமே. இரவாத வரம் எதுக்குயா? சும்மா கட்டி சும்மா தள்ள வச்சுக்கிறதுக்கா? பேரின்பத்தை அப்படியே திளைத்து அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப 3-4 சொல்லிட்டு வந்துட்டு அதுல முடிச்சு விட்டார் 2 ஆர்வலர்கள். ஆர்வலருக்கு அடுத்தது சார்ந்தவர்கள் சொன்னேன். சார்ந்தவர்கள் சொன்னேன். அப்படி இருக்கிறாங்க சன்மார்க்கத்துல. சைவமா இருப்பாங்க, வெள்ளலாரம் கும்பிடுவாங்க. ஆனால் மற்ற என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற கொள்கைகள்லாம் ஒரு கடைபிடிக்க மாட்டாங்க. அப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா, இவங்களை சன்மார்க்க கொள்கையை கடைபிடிக்க முடியாது செய்யணுங்கிறார். அதுக்கு பாட்டு சொல்றேன். என்ன சொல்றாரு? அதுக்கு என்ன சொல்றாரு? ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தே சூழ்ந்து கலந்து நிறைந்தது. நானும் நித்தியன் ஆகினேன் உலகீர், நானும் நித்தியன் ஆகினேன் உலகீர். சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த சுத்த சன்மார்க்க வீதியில் முனைத்தான் நிறுவுதல் உண்மை விளப்பினே வண்ணினோ விரைந்தேன் அப்படின்னு. ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. மாணிக்கவாசகர் என்ன பண்ணாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதின்னாரு. மாணிக்கவாசகர் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிவிட்டாருன்னு யாராச்சும் சொல்லிவிடாதீங்க. அருட்பெரும் ஜோதி வேற, அரும்பெரும் ஜோதி வேற. அருட்பெரும் ஜோதி என்பது நான் சொன்ன பாருங்க, ஒளியும் விளைவும் கடலும் விளைவும். அதுதான் அருள் என்பது கடல், ஜோதி என்பது கடலின் வெளிப்பாடு. அதான் அருள் பெரும் ஜோதி. அவர் அரும்பெரும் ஜோதி என்பது அருமையான ஜோதின்னு. இப்ப அவன் இங்க நடுவு ஒரு வார்த்தை போட்டாரு. அப்ப ஆதியும் வந்தோம்னா நடுவு என்னடாச்சு அப்படின்னு யாராச்சும் கேட்பான்னு நம்ம ஆடுவா வாக்கடான்னு சொல்லி, ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தே நீதியில் கலந்து நிறைந்தது. நானும் நித்தியனாயினேன் உலகில். நான் இப்ப நித்தியமான பிறகு எதுக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வை நான் பெற்றேன்? ஜாலியா நானும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுட்டேன்னு சொல்றதுக்கா? அதுக்காக நான் பெறல. உங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் ஐந்தொழில நான் கையில வாங்கி வச்சிருக்கேன். என்ன எங்க கொண்டாந்து நிறுத்த போறேன்னா, சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த சுத்த சன்மார்க்க வீதியில் உனைத்தான் நிறுவுதல் உண்மை. இந்த சாதி மதம் சமயம் இல்லாத வீதி, அதுதான் சுத்த சன்மார்க்க வீதி. அப்ப வீதிக்கு வந்தாதான் அங்க போய் அடையலாம். இப்ப நம்ம வீதிக்கு வந்துட்டோமான்னு பார்க்கணும். நான் சன்மார்க்கத்துல சேர்ந்துட்டேயா அப்படின்னா சந்தா கட்டிவிட்டேன் சேர்ந்துட்டேன்னா சந்தா கட்டிவிட்டு சேர்ந்துறது இல்ல. நீ இப்படி வந்தாதான் சேர்ந்தவனா ஆகலாம். சார்ந்தது வெளியில நிக்கிறது கொலை கொலை. அப்ப சேர்றதுக்குன்னு வரும்பொழுது என்ன பண்ணணும், இந்த சுத்த சன்மார்க்க வீதிக்கு வந்துடும். இதத்தான் ஐயா பஞ்சகத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இலகு ஐந்தொழிலையும் அன்சையத்தந்தனை அப்படின்னு பேசுறாங்கல்ல. ஐந்தொழிலையும் தான் வாங்கிக்கிட்டாங்க. தான் என்ன வாங்கிக்கிறது, அதான் அதுவும் ஆனார. ஐந்தொழில்ங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அந்த இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கின்ற சுழற்சி. உயிர்கள் பிறப்பது, வாழ்வது, வாழ்வு முடிஞ்சு போறது, திரும்ப மறைத்து அறுத்த பிறப்பு அருளப்படுவது. இதான் ஐந்தொழில் பேர். இந்த ஐந்தொழில் ஆதிக்கத்தை தான் அவங்க இன்னும் ஒரு இதா படைச்சாங்க. சமயவாதிகள்லாம் ஒன்றும் முட்டாள் இல்லை, ரொம்ப புத்திசாலித்தனமா நிறைய காரியங்களை செஞ்சாங்க. அதுல இந்த தாண்டவம், நடராஜ தாண்டவம் இருக்கு பத்தியெல்லாம். இந்த நடராஜ தாண்டவம் இந்த ஐந்தொழிலையும் காட்டுறது தான்.
ஐந்தொழிலையும் காட்டுறதுதான். இப்ப படைத்தல் வந்து உடுக்கு, கையில உடுக்கு பத்தியா, அதான் படைத்தல். காத்தல்ங்கிறது வந்து ஒரு கை இப்படி காத்து காட்டும், அது காத்தல். அடுத்தது அழித்தல். ஒரு கையில நெருப்பு இருக்கும், செந்தன காலத்தேஞ்சி நின்று பாடுவாங்க, அது அழித்தல். அடுத்தது ஒரு கால கீழே ஊனி இருக்கும், அது மறைத்தல். அடுத்த கால மேல தூக்கி இருக்கான், அது அருளல். இந்த அஞ்சையும் சிற்பத்துல காட்டி நடராஜா தாண்டவன் டான்ஸ். ஏன் டான்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, டான்ஸ் இப்படியே பண்ணிட்டே நின்னா டான்ஸ் சொல்ல முடியாது, டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து ஆடுது. அதனால இத கூத்து, நடராஜர் தில்லையில் நடனம் செய்கிறார், திருநடன கூத்தும். கருத்து இதுதான். ஆனா நம்ம ஆளுவ கருத்தை எடுத்துக்கிடாம அந்த காட்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு போனாங்க. இதைத்தான் ஒரு தள்ள அடிச்சுக்கிறாரு. கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்ணூடி போக அப்படின்னு. இந்த கலை என்பது கற்பனை. ஒன்னொன்னுக்கும் கதை கட்டுனாங்க, கதையை நல்லா புடிச்சுக்கிட்டாங்க. அந்த கதைக்கு எதுக்காக கதை கட்டப்பட்டது என்ற அந்த கருத்தை அவர்கள் விளைவு கொள்ளவில்லை. இந்த பழக்கம் மண்மூடி போகணுங்கிற கலை உரைத்த கற்பனையே, கலைனாலே கற்பனைன்னு தான், அத கற்பனைனாலே பொய்ன்னு தான் அர்த்தம். அதனால இந்த ஒரு கேள்விக்கு தான் விழுது போட்டு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாயிட்டா. அதனால இவர்கள் தான் அந்த சார்ந்த சேர்ந்தவர்கள்ங்கிறதுக்கு இந்த சமயம் மதம் இதையெல்லாம் விட்டு வரணும். அப்பதான் நான் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கலையே ஐயா, நான் இவ்வளவு கும்பிட்டு இருக்கேன்னா அந்த கொள்கையை நம்ம கடைபிடிக்கலையே, அந்த எண்ணம் உனக்கு பற்றற விட்டு போகணும். மனசுல அந்த இவன் இந்த ஜாதிக்காரனா, நீ எந்த ஜாதிக்காரன்னு கேட்கறது மனசுல வரக்கூடாது. எல்லாம் மனுஷ ஜாதின்னு நினைக்கிறேன். அவன் மனுஷன் தான், அவன் பாட்டுக்கு இருந்து. அதுக்காக நீ ஜாதி இல்லைன்னு நம்ம பறைய எடுத்துக்கிட்டு தப்பு கொட்ட வேண்டியதில்லை. அது மனதில் இல்லாமல் விட்டு போக வேண்டும். அந்த இனத்துவேஷம் மனசுல இருக்கிறார். அவன்தான் சன்மார்க்கத்துக்கு வீதிக்கு வந்தவன் என்ன பாக்கி நடத்துக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் அத பற்றுகள் அனைத்தையும் பற்றறதை பேசுவார். இந்த பற்றுகள் அனைத்தையும் பற்றறதுங்கிறது போன கிளாஸ்ல சொன்னேன்னு தெரியல. அது வந்து பற்ற சாமியார போறது இல்ல, சாமியார போறது பற்ற இருக்கிறது இல்ல. ஏன்னா இப்ப சாமியார போனவங்க எல்லாம் பற்ற எடுத்துட்டாங்களா? இருக்கல. ஏன் இருக்கல? இந்த பற்று ஆசை, 3 ஆசை சொல்லுவாங்க. என்னென்ன 3 ஆசை? கரெக்டா சொல்லிவிட்டாங்க. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த பெண்ணாசை ஆதியிலேருந்து வந்தது. எல்லா மிருகங்களுக்கும் உண்டு, தாவரத்துக்கும் கூட ஆப்போசிட் செக்ஸ். அது வந்து இந்த மகரந்த சேர்க்கை எல்லாம் அதுல இருந்து எல்லாம் வருது. அதாவது ஓரறிவிலிருந்து 6 வரைக்கும் அந்த இணக்கவர்ச்சி உண்டு. சரி, அப்புறம் இந்த மனுஷனுக்கு மட்டும் புதுசா வந்தது என்ன? இந்த பொன்னாசையும் மண்ணாசையும். எந்த மாடும் சங்கிலி போட்டுக்கிடணும்னு ஆசைப்படாது, கொஞ்சோண்டு நிலம் வாங்கி வச்சுக்கிடணும்னு ஆசைப்படாது, அடுத்த வீட்டு காரணத்துக்கெல்லாம் வேலையெல்லாம் சேர்த்து அடைச்சு பெருசா பண்ணிவிடணும்னு நினைக்காது, தேர்தத்தம் பண்ணி நிலத்தை வாங்கி சேர்க்கணும்னு வராது. அதே பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கான். இவன் தான் இந்த மண்ணாசையும் பொன்னாசையிலும் உடையவன். இந்த மண்ணாசையும் பொன்னாசையும் விடாம பெண்ணாசையை விடுறேன்னு சொல்றது மொனமரத்துல குந்திக்கிட்டு அடிமரத்தை விட்டுறது மாதிரி. அதனாலதான் இப்ப சாமியாரா போறவங்க கதையெல்லாம் ஃபெயிலியரா போகுது. அது ரெண்டையும் விடமாட்டாங்க, நிலம் வாங்குறதையும் விடமாட்டாங்க, நிறைய பொன் பொருள் சேர்க்கறதையும் விடமாட்டாங்க. அப்புறம் இப்படி பொன்னாசையை விடுறது. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆகையினால இந்த பற்றுகள் அனைத்தையும் பற்றற விடணும். இந்த பற்று மட்டுமல்ல, எல்லா பற்றையும், சாத்திர பத்து, சமய பத்து, குலப்பத்து, கோத்திர பத்து, சம்பிரதாய பத்து, சடங்கு பத்து. சாமி சடங்குக்குள்ள இல்ல. சடங்குங்கிறது அவங்க அந்தந்த இடத்துக்கு தகுந்தது மாதிரி செஞ்சுக்கிற ஒண்ணு.
ஒரு சடங்கும் ஒரே மாதிரி எங்கும் இருக்காது. இப்போ கல்யாணத்துக்கு கால் ஊன்றது இங்க ஒரு மாதிரி ஊனுவாங்க, அந்த இடத்துல போய் பார்த்தா இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி ஊனுவாங்க. இந்த சடங்கு மாறுபடும். அதனால தாலி கட்டுறது ஏதாச்சும் மாறி போச்சா? இல்ல. ஆமா. ஆகையினால இப்போ இது முடிஞ்சு போச்சு, சேர்ந்தது சார்ந்தது முடிஞ்சு போச்சு. அடைந்தது அது முற்று நிலை பெறுதல். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அரைப்பெரும் ஜோதி அரைப்பெரும் தனிப்பெரும் கருணை. சரி, ஜோதி